கணவன் விட்டு இருக்கலாம், மனைவியால் பிரச்சனையா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அத்தனை பேருக்கும் ஏதோ ஒண்ணு பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு நடுவுல தான் கர்த்தரை தேடி கர்த்தரை பிடிச்சி அவர் ஆசீர்வதிச்சு அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை எண்ணி உயர்த்தி கொண்டு இங்க உட்கார வச்சிருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானுமே கர்த்தரை இன்னும் உறுதியா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒண்ணுமில்லாத போது கர்த்தர் என்ன கையில பிடிச்சாரு, எல்லாரும் வெறுத்த போது கர்த்தர் என்ன நேசிச்சாரு, மரணத்தின் நறுவாயில கர்த்தர் என்ன ஜீவனோடு கூட எடுத்தாரு, டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு, உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தைய கொடுத்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு. அந்த உபத்திரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு. அதுதான் என்னை கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்க பண்ணிச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்டே வந்து கிட்டி இருக்கிறேன். அப்படி வந்துட்டு நான் என்ன சொல்றேன், உனக்கு உபத்திரவம் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை, உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க, அப்பதான் நடக்கும்ன்றான். நான் சொல்றேன், நீ சத்தியத்தை சொல்லிடு. இயேசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை. அவர் பட்ட பயங்கரமான பாடு, அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், டே நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, அப்படித்தானே சொல்லுவார். அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் தான் ரொம்ப பாடு அனுபவிச்சேன், உனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சிருக்கிறேன், அதோட வந்துருங்கிறார். நான் சிலுவை சுமந்துட்டேன், அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லல, ஆனா என் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை, ஆனா உனக்கு ஒரு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்ன. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முள்ளு கொடுத்துருக்கிறாரு. அந்த முள்ளு எது வேணாலும் இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அல்லது வியாதியா சரீரத்தில் இருக்கலாம். பவுல் சொல்றாரு, எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த முள் போகணும், அந்த முள்ளை ஜெயிக்கணும், நீ போராடக்கூடாது. அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த முள் உன்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள உன்னை நிலை நிற்க பண்ணும். அருமையான தாட்.